Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி இன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ட்ரோபி சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு இந்த என்ட்ரோபி சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மார்க்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க் கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே இப்போது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், the thermodynamical state of a system can be defined with the help of thermodynamical coordinates of a system. இப்போது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட thermodynamical ஸ்டேட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா பை த தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சிஸ்டத்தோட கோஆர்டினேட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, அதாவது நம்ம என்ன சொல்லலாம், பிவிடி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம் சிம்பிளாக. ஸோ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் கேன் பி சேஞ்ச்ட் பை ஆல்ட்ரிங் த தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸ். இந்த தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸை நம்ம ஆல்டர் பண்ணுறது மூலமாக அந்த சிஸ்டத்தோட அந்த ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணலாமா, சேஞ்ச் பண்ணலாமா. சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அதர் பை சேஞ்சிங் த தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸ் இஸ் கால்ட் அ ப்ராசஸ். ஸோ இது மாதிரி இந்த தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸை சேஞ்ச் பண்ணது மூலமாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா இது பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம், ஓகேவா. கன்சிடர் 2 ஸ்டேட்ஸ் ஆஃப் அ சிஸ்டம், தட் இஸ் ஸ்டேட் ஏ அண்ட் ஸ்டேட் பி. இப்போது நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அதோட 2 ஸ்டேட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டேட் ஏ அண்ட் ஸ்டேட் பி. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ஏ டு பி ஆர் வைஸ் வர்சா இஸ் அ ப்ராசஸ் and the direction of the process will depend upon the new thermodynamical coordinates called entropy. ஸோ இப்போது அந்த இது வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சிஸ்டத்தோட ஸ்டேட் வந்து ஏலேருந்து பிக்கு சேஞ்ச் ஆகுது, இல்லை பி டு ஏ சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னாகும், இது பேரும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராசஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்டில் ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அந்த புது தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட் பேர் என்ன அப்படின்னா என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதாவது அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் வில் டிபெண்ட் அப்பான் நியூ தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட். அந்த ப்ராசஸோட டைரக்ஷன், ஸோ ஏ டு பி போகுதா இல்லை பி டு ஏ போகுதா அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு கோஆர்டினேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது. ஆல் ப்ராசஸஸ் ஆர் நாட் பாசிபிள் இந்த யூனிவர்ஸ். ஆனால் இந்த யூனிவர்ஸில் எல்லா ப்ராசஸுமே வந்து பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 ப்ராசஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லெட் 2 blocks A and B at different temperatures T1 and T2. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 பிளாக் எடுத்துக்கிறோம் ஏ அண்ட் பி அப்படின்னு. ஸோ ஏவோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா T1, பியோட டெம்பரேச்சர் T2. அண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா T1 இஸ் கிரேட்டர் தேன் T2. ஸோ T1 டெம்பரேச்சர் 1 இருக்கு இல்லையா, அது வந்து T2 விட கிரேட்டராக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுறோன்னா பி கெப்ட் இன் கான்டாக்ட் பட் த சிஸ்டம் ஆஸ் அ ஹோல் இஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்று கான்டாக்டில் தான் பக்கத்தில் நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ 2 பிளாக்மே வந்து வச்சுக்கிறோம். ஆனால் இட் இஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் வந்து அதில் இது பண்ணாத அளவுக்கு அதை நம்ம இன்சுலேட் பண்ணி வச்சுக்கிறோம். கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த பிளாக்ஸ். த டெம்பரேச்சர் ஆஃப் ஏ ஃபால்ஸ் அண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் பி ரைசஸ் அண்ட் தெர்மோடைனமிக்கல் ஈக்குலிபிரியம் வில் பி ரீச். ஓகே, இப்போ என்ன ஆகும், சரௌண்டிங்ஸ்லேருந்து எந்த ஒரு இதுவுமே வந்து போகாது, ஏன்னா வந்து இன்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்டாக. அப்போது அந்த கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் வந்து இந்த 2 பிளாக்கு நடுவில் தான் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது ஏவோட டெம்பரேச்சர் வந்து குறையும். ஸோ ஏன்னா வந்து ஏலேருந்து பிக்கு வந்து போகும், கரெக்டாக. அந்த டெம்பரேச்சர் வந்து அது வந்து ஒன்று கான்டாக்டில் இருக்கிறதுனால ஸோ பி வந்து அந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டு ஸோ பியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஏவோட டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டுமே என்ன பேலன்ஸ் பண்ணுறதுனால அண்ட் தெர்மோடைனமிக்கல் ஈக்குலிபிரியம் வில் பி ரீச். ஸோ அந்த இடத்துல ஈக்குலிபிரியம் பொசிஷனுமே வந்து அது ரீச் பண்ண முடியுது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்சிடர் அ ஃப்ளை வீல் ரொட்டேட்டிங் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இப்போது ஸோ இது பேர் தான் வந்து ஃப்ளை வீல், ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம காரோட வீல் இருக்குல்ல, சக்கரம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நடுவில் ஃபிட் பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த ஃப்ளை வீல் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி ரொட்டேட் ஆகும்னா அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படிங்கிற ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியோட அது வந்து ரொட்டேட் ஆகுது. இட்ஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ½ I ஒமேகா ஸ்கொயர். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு என்னது ½
mv ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இதோட m அப்படிங்கிறது இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதனால இதை வந்து நம்ம என்ன ஸோ 1/2 அப்படியே எழுதிப்போம். எம்மோட இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், i அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வெலாசிட்டி அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, ஒமேகா. ஸோ அதனால் இது வந்து ஒமேகா ஸ்கொயர். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரொட்டேட்டிங் வீலோட, அதுவும் இந்த ஃப்ளை வீலோட கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா half I omega square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃப்டர் சம் டைம் the wheel comes to rest and the kinetic energy is utilized in overcoming friction at the bearings. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீல் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்த அப்புறம் இந்த கைனடிக் எனர்ஜி வந்து எது யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படின்னா ஓவர் கம்மிங் ஃப்ரிக்ஷன் அட் த பியரிங். ஸோ பியரிங்ஸ் அப்படின்னா அந்த வீலுக்குள்ளே வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பீட்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ அந்த பார்ட் பேர் வந்து என்னென்னா பியரிங். ஸோ அந்த இடத்துல ஒரு சடன் ஒரு ஓவர் கம்மிங் ஃப்ரிக்ஷன் அப்போது இந்த கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணிக்குதுன்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஓகேவா? The temperature of the wheel and the bearings rises and the increase in the internal energy is equal to the original kinetic energy of the flywheel. Okay, so இப்படி அது பண்ணும்போது அந்த வீல் அண்ட் பியரிங்ஸோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த எந்த அளவுக்கு அந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கா, அந்த ஃப்ளைவீலோட ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், கன்சிடர் 2 flasks A and B connected by glass tube provided with the stopcock. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்து 2 ஃப்ளாஸ்க். ஓகேவா? ஸோ ஏ பி அப்படின்னு 2 ஃப்ளாஸ்க் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே எப்படி கனெக்ட் பண்ணிருக்குன்னா ஒரு கிளாஸ் டியூப் வச்சு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நடுவில் இருக்கிறது என்னென்னா ஸ்டாப் காக், அதாவது ஒரு டேப் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கே வந்து இங்கே வந்து ஏர் இருக்குது, இங்கே வந்து பி வந்து எம்டியாக இருக்குது, எவாக்குவேட்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எடுக்கும்போது இங்கே இருக்கிற இந்த காற்று, இந்த ஏர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரஷ் ஆகி பிக்கு போகும். ஏன்னா வந்து அந்த இடத்துல பியில் வந்து எதுவுமே இல்லை, கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற ஏர் வந்து இங்கே எவ்வளோ ஏர் இருக்கோ அது எல்லாமே ரஷ் பண்ணிவிட்டு என்ன ஆகும், இந்த பிக்கு போகும் எப்போது நம்ம ஸ்டாப் காக்க எடுக்கும்போது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லெட் ஏ கண்டெயின் ஏர் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் பி இஸ் எவாக்குவேட்டட். ஸோ ஏல பார்க்கும்போது ஏர் ஹை ப்ரெஷரில் ஏர் இருக்கா, பியில் பார்க்கும்போது அது வந்து எம்டியாக எவாக்குவேட்டடாக இருக்குது. த சிஸ்டம் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங்ஸ்லேருந்தும் அது என்ன பண்ணி வச்சுருக்காங்க, தனியாக வச்சுருக்காங்க. அதோட இது எஃபெக்ட் வந்து எதுவுமே இது பண்ணாத அளவுக்கு. இஃப் த ஸ்டாப் காக் இஸ் ஓப்பன், ஏர் ரஷஸ் ஃப்ரம் ஏ டு பி, த ப்ரெஷர் இன் ஏ decreases and volume of air increases. ஸோ இப்போ அந்த ஸ்டாப் காக் நம்ம தூக்கும்போது அது என்ன ஆகும், ஏர் வந்து ரஷ் ஆகிட்டு, ஸோ ஏலேருந்து ஏர் ரஷ் ஆகிட்டு பிக்கு போகும். அப்போது ஏல வந்து ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் ஏரோட வால்யூம் வந்து அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 3 எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆல் த above 3 examples though different are thermodynamical processes involving change in thermodynamical coordinates. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளுமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து அந்த கோஆர்டினேட்ஸில், தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸில் சேஞ்ச் நடந்தால் அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு. ஆல்சோ இன் அக்கார்டன்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் நாட் வயலேட்டட் பிகாஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்ன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இது ரெண்டுத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது ஸோ அதாவது நமக்கு பிரின்சிபல் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு தெரியும். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 லாவுமே வந்து அது வயலேட் பண்ணாத அளவுக்கு தான் வந்து இந்த 3 எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா இதுவும் பார்த்தீங்கனாலும் அந்த சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜி என்ன இருக்குது, கன்சர்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த 2 லாஸையும் அப்போஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே அங்கே கிடையாது. இட் இஸ் ஆல்சோ கிளியர் தட் வித் த இனிஷியல் கண்டிஷன்ஸ் டிஸ்கிரைப்ட் அபோவ் த 3 ப்ராசஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இன்னொன்று நமக்கு என்ன கிளியராக இருக்குது அப்படின்னா, நமக்கு டிஸ்கிரைப் பண்ணதில் நம்ம கொடுத்துருந்த இந்த 3 எக்ஸாம்பிளில் ஸோ இனிஷியலாக என்னென்னலாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ப்ராசஸுமே வந்து நடக்குது அப்படின்றதும் நமக்கு நல்லா கிளியராக இருக்குது. லெட் அஸ் கன்சிடர் த பாசிபிலிட்டி ஆஃப் த above 3 ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன். இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 3 ப்ராசஸுமே வந்து சப்போஸ் ரிவர்ஸ் டைரக்ஷனில் நடக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டி இருந்தால்
எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ், இஃப் த ரிவர்ஸ் ப்ராசஸ் பாசிபிள், இந்த பிளாக் பி ஷுட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் டு ஏ அண்ட் இனிஷியல் கண்டிஷன் ஷுட் பி ரீஸ்டோர். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன நடக்கணும், இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் என்ன ஆச்சு, நமக்கு ஏலேருந்து பிக்கு ஏவும் பியும் தெர்மல் கான்டாக்டில் இருக்குது. ஸோ ஏலேருந்து பிக்கு அந்த ஹீட் வந்து போச்சு கரெக்டாக. அப்போது இப்போ என்ன ஆகணும், ரிவர்ஸ் ஆகும்போது பியிலேருந்து நமக்கு என்ன ஆகணும், ஹீட் வந்து ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகேவா. அப்புறம் இனிஷியல் கண்டிஷன் ஷுட் பி ரீஸ்டோர். ஸோ நம்ம இனிஷியலாக நம்ம என்னென்ன இதெல்லாம் பண்ணோமோ ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆகணும், திரும்ப நம்ம ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் கேஸ், இஃப் த ரிவர்ஸ் ப்ராசஸ் பாசிபிள், த ஹீட் எனர்ஜி மஸ்ட் அகெயின் சேஞ்ச் டு கைனடிக் எனர்ஜி. ஸோ செகண்ட் கேஸில் பார்க்கும்போது அந்த ஃப்ளைவீல் இதில் பார்க்கும்போது ரிவர்ஸ் ப்ராசஸ் பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹீட் எனர்ஜி என்ன ஆகணும், மறுபடியும் கைனடிக் எனர்ஜியாக வந்து சேஞ்ச் ஆகணும். அண்ட் த ஃப்ளைவீல் ஷுட் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங் வித் த இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அண்ட் திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த ஃப்ளைவீல் வந்து இந்த இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அந்த ஆங்குலர் வெலாசிட்டியோட என்ன ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ திரும்ப அது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தேர்ட் கேஸ், இஃப் த ரிவர்ஸ் ப்ராசஸ் பாசிபிள், த ஏர் இன் பி மஸ்ட் ஃப்ளோ பேக் டு ஏ, த இனிஷியல் கண்டிஷன் ஷுட் பி அப்டைன். ஸோ நம்ம தேர்ட் கேஸில் பார்க்கும்போது இந்த ஃப்ளாஸ்க் வச்சு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ ஏல வந்து ஏர் இருக்குது, பி வந்து எம்டியாக இருக்குது, எவாக்குவேட்டடாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாப் காக்கு நம்ம எடுக்கும்போது ஏலேருந்து ஏர் வந்து ரஷ் ஆகி பிக்கு போகுது. ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், ஸோ பியில் போனால் அந்த ஏர் வந்து திரும்பியும் ஏக்கு வரட்டும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு இருந்த அந்த கண்டிஷன், ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருந்துச்சு, ஸோ ஏ வந்து ஃபுல்லாக ஏரோடு இருந்துச்சு, பி எவாக்குவேட்டடாக இருந்துச்சு, நாலு ஸ்டாப் காக்லாம் வந்து போட்டு ஃபிட் ஆகி இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு பொசிஷனுக்கு அது வந்து திரும்ப வரணும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து அப்டைன் ஆகணும். பட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் காமன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் நன் ஆஃப் த அபவ் கண்டிஷன்ஸ் ஃபார் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆர் ரீச்ட். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆனால் இந்த 3 கண்டிஷனுமே என்ன ஆகாது, ரிவர்ஸ் ப்ராசஸ்ஸை வந்து ரீச் பண்ண முடியாது. It means that the direction of the process cannot be determined by knowing the thermodynamical coordinates in the two end state. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 2 எண்ட் ஸ்டேட், அதாவது ஸோ நம்ம ஏ டு பி வந்து போகணும், இல்லை பி டு ஏ போகணும். ஸோ இது மாதிரி நமக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த டேரெக்ஷன், அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய அந்த டேரெக்ஷன் வந்து வெறும் அந்த தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸ் இருக்கிற தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸை வச்சு மட்டும் நம்ம அதோட டைரக்ஷன் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகேவா. டு டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராசஸ் a new thermodynamical coordinate has been devised by Clausius and this is called entropy of the system. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த டைரக்ஷனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றதுனால Clausius என்ன கொண்டு வராரு, ஒரு புது தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட் அப்படிங்கிற இந்த என்ட்ரோப்பியை வந்து கொண்டு வராரு. சிமிலர் டு இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி மாதிரியே தான் இந்த என்ட்ரோப்பியும் வந்து ஒரு சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஸ்டேட்டோட ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி எப்படி நம்ம யூன்னு டினோட் பண்ணுறோமோ என்ட்ரோப்பியை நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா. ஃபார் எனி பாசிபிள் ப்ராசஸ் த என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஷுட் இன்க்ரீஸ் ஆர் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ எந்த ஒரு பாசிபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த என்ட்ரோபி, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட என்ட்ரோபி வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை கான்ஸ்டண்ட்டாக அது வந்து இருக்கணும். த ப்ராசஸ் இன் விச் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டிக்ரீஸ் இன் என்ட்ரோபி கேன் நாட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ எந்த ப்ராசஸில் வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து டிக்ரீஸ் இன் என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகிற ஒரு இது பாசிபிலிட்டி வந்து மோஸ்ட்லி நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இட் கேன் நாட் டேக் பிளேஸ். இஃப் த என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் மேக்ஸிமம், எனி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வில் மீன் டிக்ரீஸ் இன் என்ட்ரோபி அண்ட் ஹென்ஸ் தட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ எந்த ஒரு ஐசோலேட் சிஸ்டத்தோட என்ட்ரோபி வந்து மேக்ஸிமமாக இருந்தாலும் எனி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வில் மீன் டிக்ரீஸ். ஓகே. ஸோ அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து என்ன ஆகுமா, டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதோட என்ட்ரோபி. ஓகேவா. ஸோ அதோட என்ட்ரோபி வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னால டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹென்ஸ் தட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அதனால என்ன ஆகாது, அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சுமே வந்து it will not takes place. ஓகேவா. To conclude, processes in which the entropy of an isolated system decreases do not take place, or for all processes taking place in an isolated system the entropy of the system should increase or remain constant. ஸோ இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு, அதாவது கடைசியாக என்ன சொல்ல வராங்க ஃபைனலாக அப்படின்னா,
இப்போது எந்த ஒரு ப்ராசஸில் ஒரு ப்ராசஸ் இன் விச் என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் டிக்ரீசஸ் டு நாட் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் வச்சுக்கோங்க, அதோட என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன ஆகாதுன்னா மோஸ்ட்லி டிக்ரீஸ் ஆகாது. ஓகேவா, இந்த டிக்ரீசஸ் டு நாட் டேக்ஸ் பிளேஸ். ஆர் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஃபார் ஆல் ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் இன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆஃப் த என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் ஷுட் இன்க்ரீஸ் ஆர் ரிமைன் கான்ஸ்டன்ட். அதாவது மோஸ்ட்லி வந்து என்ன ஆகாதான், டிக்ரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து இருக்காது. ஸோ என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம், ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட என்ட்ரோபி, இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய இந்த ஐசோலேட்டட் சிஸ்டமோட என்ட்ரோபி வந்து ஒன்று என்னாகும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், ஆர் இட் ஷுட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இட் மீன்ஸ் அ ப்ராசஸ் இஸ் irreversible if the entropy decreases when the direction of process reverse. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து எப்போ irreversible அப்படின்னா, if the entropy decreases when the direction of process reverse. ஓகே, ஸோ எப்போ வந்து நம்ம இந்த ப்ராசஸோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது என்ட்ரோபி குறையுதோ அப்போ தான் அந்த ப்ராசஸ் வந்து ஒரு irreversible ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். A process said to be irreversible if it cannot be retraced back exactly in the opposite direction. ஸோ இன்னொன்று வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, if it cannot retraced back exactly in the, ஸோ அது ஸோ எப்படி வந்து அது ஃபஸ்ட்டு வந்துச்சோ அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரெக்டாக அதே இதுலேயே வந்து ட்ரேஸ் ஆகி திரும்பி அந்த இதுக்கு வந்து போகுதா அப்படின்னு போக முடியல அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம என்ன சொல்லலாம், irreversible process அப்படின்னு நம்ம சொல்லலாம். During an irreversible process, the heat energy is always used to overcome friction. ஸோ இந்த irreversible ப்ராசஸில் பார்க்கும்போது இந்த ஹீட் எனர்ஜி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறது. ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு மோஷன் ஆஃப் த பாடியை அப்போஸ் பண்ணுறது தான் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எப்போது, டியூரிங் அண்ட் irreversible ப்ராசஸ். எனர்ஜி இஸ் ஆல்சோ டிசிபேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ எனர்ஜி வந்து எங்கேயும் வந்து போகுதா, எங்கேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இந்த கண்டக்ஷன் ரேடியேஷன் ப்ராசஸ்னாலேயும் வந்து எனர்ஜி வந்து நமக்கு டிசிபேட் ஆகுது. திஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி always takes place whether the engine works in one direction or the reverse direction. ஸோ டிஸ்பேட் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது, ஒரு எனர்ஜி வந்து என்ன கொஞ்சம் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி எப்போ வந்து நடக்குது அப்படின்னா, whether the engine works in one direction or reverse direction. ஸோ இன்ஜினை பொறுத்து தான், இன்ஜின் வந்து ஒரு டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதா இல்லை அதுவே ரிவர்ஸ் டேரக்ஷனில் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்து தான் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியும். சச் எனர்ஜி cannot be regained. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை நம்ம திரும்ப கெயின் பண்ண முடியாது. இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் ஆல் தி இன்ஜின்ஸ் ஆர் irreversible. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது ஸோ எல்லா இன்ஜின்ஸுமே வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு irreversible அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ அ வயர், ஹீட் இஸ் ப்ரொடியூஸ். ஸோ ஒரு வயரில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, கரெக்டாக. ஸோ நம்ம நார்மலாக நம்மளோட அயன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாமே. ஸோ என்ன ஆகுது, நமக்கு கரண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, கரெக்டாக. ஸோ இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ரிவர்ஸ், ஹீட் இஸ் அகெயின் ப்ரொடியூஸ். ஸோ இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாலுமே நமக்கு என்ன ஆகுதான், ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் irreversible ப்ராசஸ். ஸோ இதுவுமே என்ன தான், ஒரு irreversible ப்ராசஸோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் irreversible. இன் ஜென்ரல் ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible. ஸோ அதாவது கடைசியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே நம்ம என்ன சொல்லலாம், irreversible அப்படின்னு சொல்ல முடியுது. இன் ஜென்ரலாக பார்க்கும்போது எல்லா நேச்சுரல் ப்ராசஸுமே வந்து நம்ம irreversible அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணணுமோ, அதாவது 3 எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதுறதே எனி 2 ஆர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட நீங்கள் காட்டலாம். ஸோ எது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் அதை எழுதிட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டெஃபினிஷன் ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு மீதி வந்து இந்த லாஸ்ட்டாக இந்த கன்க்ளூட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.